இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னா அதுக்கு அஸ்திவாரமே அந்த குடும்பத்தோட பொருளாதாரத்தை பிரிக்கிறது தான். அத நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என் குடும்பத்தை பிரிச்சிடலான்னு பாக்குற, அப்படிதானே? என்ன உங்க மருமகளா இருந்து இத கூட யோசிக்கலன்னா எப்படி அத்த? என்ன சொன்னீங்க? நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்துல இருந்து ஒரு செங்கலை கூட பிரிக்க முடியாதா? நான் சிதில் சிதிலா பிரிச்சு காட்டுறேன், அதுவும் உங்க கண்ணு முன்னாடியே. வான்மதி, நான் இப்பவும் சொல்றேன், நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. ஒழுங்கா உன் மனசுல இருக்கிற கெட்ட எண்ணத்தை மாத்திக்கிட்டு இந்த குடும்பத்தோட ஒன்னா வாழ ட்ரை பண்ணு. என்ன அத்த, பயந்துட்டீங்களா? பயமா? எனக்கா? நெருப்ப பார்த்துதான் மத்தவங்க பயப்படுவாங்க. நெருப்பு பயந்ததே இல்ல. இது அழகான தேன் கூடு. அதுல கல்லறிய நினைச்சா நீதான் அழிஞ்சு போவ. அதனாலதான் சொல்றேன், ஒழுங்கா இந்த குடும்பத்துல நீயும் ஒருத்தியா மாற முயற்சி பண்ணு. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து குடும்பத்தை பிரிக்கிறேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரியிறியே, ஒன்னா சேர்ந்து வாழணும்னு யோசிச்சிருக்கியா? அப்படி ஒரு நாள் யோசிச்சு பாரு, கூட்டு குடும்பம் எவ்வளவு நல்லதுன்னு அப்ப தெரியும். என்ன நல்லது? ஒரு குடும்பத்துல இத்தனை பேர் இருந்தும் எல்லா பொறுப்பையும் நீங்க மட்டுமே வச்சுக்கிட்டு எல்லாரையும் உங்க கண்ட்ரோல்ல அடைச்சுக்கிட்டு 5க்கும் 10க்கும் உங்க கைய எதிர்பார்க்க வைக்கிறீங்களே, அது நல்லதா? இல்ல நான் சொல்றதுதான் கேட்கணும், நான் சொல்றபடிதான் எல்லாரும் நடக்கணும்னு ரூல்ஸ் எல்லாம் போடுறீங்களே, அது நல்லதா? சும்மா கூட்டு குடும்பம்னு ஓல்ட் சென்டிமெண்ட்டே சொல்லிட்டு இருக்காதீங்க. இது லைஃபுக்கு 1% கூட உதவாது. வான்மதி, என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல, வா உட்காரு. வா. என்னாச்சு? சார்ல இடிச்சிட்டே ரொம்ப வலிக்குது. உட்காருங்க. ஒண்ணும் இல்லம்மா. என்ன வான்மதி, கேர்ஃபுல்லா இருக்க வேண்டாமா? காலை காட்டுங்க. ஐயோ இல்ல வேண்டாங்க, நீங்க போய் என் காலை புடிச்சுக்கிட்டு. அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நீங்க அமைதியா இருங்க. அண்ணி இந்தாங்க, முதல்ல தண்ணி குடிங்க. இந்தா குடி. பரவாயில்ல அருவி, குடிங்க. அடிபட்டதுல கொஞ்சம் பயந்துருப்பீங்க, முதல்ல தண்ணி குடிங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. போதுமா? என்ன அண்ணி நீங்க பார்த்து நடக்க கூடாதா? நாங்க எல்லாரும் எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்களால தாங்க முடியுமா? அருவி எனக்கு ஒண்ணும் இல்ல.